சிறுமியிடம் செல்போனை விளையாட கொடுத்து கவனத்தை திசை திருப்பி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக 55 வயதான போதை ஆசாமி ஒருவன் கையும் கழுவுமாக சிக்கியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய நிலையெடுப்பு அதிகாரி என கூறி தப்ப நினைத்தவனை நயப்புடைத்து போலீசில் ஒப்படைத்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு எழுந்திருக்க முடியாதது போல சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கிறாரே, இவர்தான் நயப்புடைக்கப்பட்ட காமுக ஆபீசர். காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அடுத்து அமைந்துள்ள ஏரிக்கரையில் 55 வயது மதிக்கத்தக்க ஆசாமி ஒருவன் சிறுமியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். இதனை அந்த வழியாக சென்ற சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துவிட்டு, யாரப்பா நீ என்று கேட்டதும், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க என்று கூறிக்கொண்டே ஏரியில் புதர் நிறைந்த பகுதிக்கு சிறுமியை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அவனது நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்து சிறுமியின் அம்மாவிடம் சென்று, உங்க சொந்தக்காரங்க என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆசாமி உங்க மகளை ஏரிக்குள் அழைத்து செல்கிறார் என்று தகவல் தெரிவித்துள்ளார். இதனால் பதறிப்போன சிறுமியின் தாய் தனது உறவினர்களை அழைத்து கொண்டு மகளை தேடி ஏரிக்கரைக்கு சென்றுள்ளார். அங்கு சிறுமி இல்லாததால் ஏரிக்குள் சென்று பார்த்தபோது சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டு கொண்டே அந்த ஆசாமி அதனை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்வதை பார்த்து அதிர்ந்து போனார் சிறுமியின் தாய். ஆவேசமாகி அவனை மடக்கி பிடித்து நயப்புடைத்து ஊருக்குள் இழுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பாலியல் மிருகத்தை உறவினர்கள் நையப்புடைத்து தெருவில் அமர வைத்த நிலையில் விரைந்து வந்து விசாரித்த போலீசாரிடம் தான் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலையெடுப்பு அதிகாரி என்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தவன் போலி என தெரிந்ததும் போலீசார் அவனுக்கு கொடுத்த கவனிப்பு வேறு மாதிரி இருந்தது. அரை போதையில் இருந்த அவன் விழுந்த அடியில் எழுந்து ஓட இயலாத நிலை ஏற்பட்டது. சிறுமியிடம் அத்துமீறிய அந்த காமுகனை வருவோர் போவோர் எல்லாம் விழுத்தெடுத்து போலீசார் வரும் வரை இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று வீதியிலேயே உட்கார வைத்தனர். தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் வீதியில் அமர்ந்திருந்த போதை காமுகனை சிறப்பாக கவனித்தனர். சிறுமிக்கு நடந்தது என்ன என்பதை அப்பகுதி மக்கள் ஒவ்வொருவராக அழைத்து விசாரித்தனர். தினமும் புளியம்பாக்கத்திலிருந்து பரந்தூருக்கு ரயிலில் செல்லும் மூர்த்தி எப்படி சிறுமியின் வீடு இருக்கும் பகுதிக்கு வந்தான், எப்படி அந்த சிறுமியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான், அதன் பின்னர் அவன் செய்த கொடூர அத்துமீறல் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டு அகப்பட்டவன் புளியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பது தெரிய வந்தது. தன்னை பரந்தூர் விமான நிலைய நிலையெடுப்பு பணியில் இருக்கும் ஆபீசர் என்று கூறினார். ஆள் ஒரு மார்க்கமாக இருந்ததால் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் மூர்த்தி ஆபீசர் அல்ல, நிலம் எடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு உதவும் கிராம நிர்வாக அதிகாரியிடம் உதவியாளராக இருக்கும் நபரின் இரண்டாவது உதவியாளர் என்பதும் ஒப்பந்த பணிக்கு தினமும் பரந்தூருக்கு ரயிலில் சென்று வருவதும் தெரிய வந்தது.
திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தை இல்லாததால் மனைவியுடன் தகராறு செய்து பிரிந்து வாழ்ந்து வரும் மூர்த்தி போதைக்கு அடிமையாகி உள்ளான். புளியம்பாக்கத்தில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வரும் இவன் ஆரம்பத்தில் சமையல் மாஸ்டராக இருந்துள்ளான். மனைவி பிரிந்து சென்ற பின்னர் ஊதாரியாக சுற்றிய மூர்த்திக்கு அவரது நண்பர் ஒருவர் உதவியாளர் வேலை வாங்கி கொடுத்துள்ளார். அதன்படி ரயில் மூலம் காஞ்சிபுரம் சென்று அங்கிருந்த ஷேர் ஆட்டோவில் பரந்தூருக்கு சென்று வருவதை வாடிக்கையாக்கி உள்ளான் மூர்த்தி. அப்படி செல்லும்போதுதான் இந்த கொடூர செயலை செய்து சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். சனிக்கிழமை காலை மின்சார ரயிலில் ஏறி வேலைக்கு புறப்பட்ட மூர்த்தி அரை போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. ரயில் காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த மூர்த்தி ஏரிக்கரை ஓரம் சிறுமி ஒருவர் தனியாக அமர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளான். இதையடுத்து ரயிலில் இருந்து இறங்கி பரந்தூருக்கு வேலைக்கு செல்லாமல் பாலத்துக்கு அடியில் தண்டவாளத்தின் வழியாக நடந்து சென்று ஏரிக்கரைக்கு சென்றுள்ளான். அந்த சிறுமியிடம் நைசாக பேச்சு கொடுத்து சாப்பிட மிட்டாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த சிறுமியிடம் தனது செல்போனை விளையாட கொடுத்துள்ளான். குழந்தை மனம் மாறாத மன வளர்ச்சியுடன் இருந்த அந்த சிறுமியும் அங்கிள் தானே என்று வெகுளியாக நடந்து கொண்டுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு சிறுமியை ஏரியின் புதர் பகுதிக்கு அழைத்து சென்று தன்னுடைய அத்துமீறல்களை அந்த சிறுமியை வைத்தே வீடியோ எடுக்க வைத்துள்ளான் இந்த கொடூரன் என்கின்றனர் போலீசார். அவனது செல்போனில் இருந்து அந்த வீடியோ கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து அவனை காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவனை கைது செய்தனர். இதற்கிடையே அவனுக்கு ஆதரவாக சமரசம் பேச வந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் செய்தியாளர்களை கண்டதும் விட்டால் போதும் என்று ஓட்டம் எடுத்தார். பெற்றோர் தங்களின் குழந்தைகள் எங்கு யாருடன் விளையாட செல்கின்றனர், அங்கு குழந்தைகளிடம் பேச்சு கொடுக்கும் சந்தேக நபர்கள் யார் என்பதை கண்காணித்து உஷாராக இருந்தால் இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். வெளிநபர்கள் கொடுக்கும் பொருட்களை குழந்தைகள் பெற்றுக்கொண்டு அறிமுகமில்லா ஆசாமிகளை அங்கிள் என்று அன்பு பாராட்டுவது சரியாக இருக்குமா என்பதையெல்லாம் பெற்றோர் தெளிவாக சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். குட் டச் பேட் டச் மட்டுமல்ல, குட் பர்சன் பேட் பர்சன் யார் என்பதையும் சொல்லிக் கொடுப்பது முக்கியம் என்கின்றனர் காவல்துறையினர். மனைவியை பிரிந்து தரைக்கட்டு சென்ற மூர்த்தி காவல்துறையின் கைங்கரியத்தால் கம்பி எண்ணி வருகிறார். குற்றம் கேடு தரும்.